வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவிலும் வெடித்தது அதிகார மோதல். அப்பனும் புள்ளையும் அடிச்சுக்கிறாங்களா, இல்ல அப்பனும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை காலி பண்றாங்களா அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் எழிலன் மாணவர் அணி செயலாளர் என்று நினைக்கின்றேன். அவரு தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். அந்த பதிவின் அடிப்படையில தான் திமுகவிலும் அதிகார மோதல் வந்து விட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ அந்த பதிவு என்ன, அதன் மூலமாக திமுக சொல்லுகின்ற செய்தி என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எழிலன் திமுகவினுடைய மாணவனி செயலாளர் என்ன சொல்றாருன்றத கேட்டு வந்துருங்க. வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடி உன் பாடி வந்துரும் போல. இன்னும் இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அண்ணா தீர்னு சொன்ன நாங்க எங்க அழகா சொல்றாரு. 60 வயதா அப்படின்னா இனிமே 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தானம் காமெடிய பதிந்து அதுக்கு தலைப்பிட்டு இருக்கின்றார். அந்த தலைப்பில் என்ன தெரியுமா, கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று தான் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தியை பதிந்திருந்தார். என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கட்சியை மீள் கட்டமைப்பு செய்யணும்பா, ஏன் தோத்துன்னு தெரிஞ்சாதான் கட்சியை கட்டமைக்க முடியும். அதனால மாவட்ட செயலாளருடன் நான் ஆலோசனை நடத்தினேன். அந்த ஆலோசனைக்கு பிறகு 38 பேரை நியமிச்சிருக்கேன். அந்த 38 பேரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வாங்க. அந்த 38 பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க 38 பேரும் என்னுடைய காதுகளாக செயல்படுவாங்க. விருப்பு வெறுப்பின்றி செயல்படுவாங்க. யாரையும் பழி வாங்க மாட்டாங்க, யாரையும் காப்பாற்ற மாட்டாங்க. எம்எல்ஏ குறை சொன்னா கூட உள்ளதை உள்ளபடி என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. குறிப்பா விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய உடன்பிறப்புகள் மனம் விட்டு பேச வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சிருக்கேன். நிறைய பேரும் மனம் விட்டு பேசுவார்கள். அப்படி மனம் விட்டு பேசுகின்ற பொழுது யாரை பற்றி குறை சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க சேகரிக்கின்ற செய்தி போய் சேரக்கூடாது. நீங்க ரகசியம் காக்கணும். எப்பவுமே 2 குழுவா போய் தொண்டர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கருத்து கேளுங்க. திமுகவை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு 2 குழுவா போங்க, தனித்தனியா போவாதீங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். குறிப்பா அவர் சொல்லியிருக்கின்ற கண்டிஷன்ல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. யாரை பற்றி குறை சொல்றாங்களோ அந்த குறைய அவங்க கிட்ட தெரிவிக்க கூடாது. என்னை பற்றி குறை சொல்றாங்கன்னா அந்த தகவல் என்கிட்ட சொல்லாம ரகசியம் காக்கப்பட்டு தலைமைக்கு மட்டும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அந்த 38 பேர்கிட்ட ஸ்டாலின் உத்தரவிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்போ எழிலன் நாகநாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவை பொது தளத்துல பதிந்திருக்கின்றார். அந்த பொது தளத்துல சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா, முதல்ல எங்க தெரியுமா சீர்திருத்தம் வேணும், கட்சிக்குள்ள 60 வயசுக்கு மேலாக பொறுப்புல உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா, அவங்கள தான் தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா போட்டிருக்காரு. இப்போ கட்சிக்குள்ள 60 வயதுக்கு மேல யார் யார் இருக்கிறாங்க, ராசால இருந்து எல்லாருமே தான் இருக்கிறாங்க 60 வயதுக்கு மேலாக. சோ இப்போ 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் திமுக தலைமையானது வெளிப்படையா செய்தி சொல்லுதா, நீங்களா ஒதுங்கிக்க. அப்பம் உள்ள 2 பேரும் எழிலனை பயன்படுத்தி உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கோம். நாளைக்கு ஆலோசனை என்ற போர்வையில நாங்க கூட்டி வந்து உட்காருங்கப்பா, உங்க கருத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது 60 வயசு உட்காந்துன்னு நான் கட்சியினுடைய தலைமை பதவியில் இருப்பேன், மாநில பொறுப்பில் இருப்பேன், மாவட்ட பொறுப்பில் இருப்பேன் அப்படின்லாம் தயவு செய்து முட்டு கொடுத்துன்னு இருக்காதீங்க அப்படின்னு ஆலோசனை கூட்டம் மீண்டும் நடைபெறுவதற்கு முன்பாகவே தானா அவன் பாத்தீங்கன்னா விலகி போயிடணும். அதுக்காக பப்ளிக்ல எழிலனை பயன்படுத்தி 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தாண்டா முதல்ல தூக்கணும், இதுதான்டா ஸ்டெப் 1 அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல எழிலனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமா இருக்கக்கூடியவர். இப்ப உதயநிதி ஸ்டாலின் எழிலனை பயன்படுத்தி அப்பாவை தலைவர் பதவி விட்டு போக சொல்ற. அவருக்கு உடம்பும் சரியில்லை, 2வது களம் மாறி போய் விட்டது. நமக்கு எதிராக களமாடக்கூடிய விஜய்க்கு 52 வயது தான். ஸோ அவர் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச வயசே 48 தான். இப்படி பின்தொடர்கின்ற
மாநில நிர்வாகிகளுடைய வயசும் 48க்குள்ள தான் இருக்குது. அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவனுடைய வயதும் 52 தான் இருக்குது. ஆனா நம்ம கட்சியில தான் மாநில நிர்வாகியா இருந்தா 87 வயது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. குறைந்தபட்சமே 65 வயது தான் மாநில நிர்வாகிக்கு. மாவட்ட நிர்வாகிக்கு சொல்லவே தேவையில்ல. 85 வயதுல இருந்து 67 வயது வரைக்கும் தான் இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகி. ஸோ மாவட்டத்திலையும் 60 கடந்துட்டாங்க, மாநிலத்திலையும் 60 கடந்துட்டாங்க. வழிநடத்துகின்ற தலைவரும் 73 கடந்துட்டாரு. அதனால விஜயுடன் போட்டி போட முடியாது, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடனும் போட்டி போட முடியாது. இன்னைக்கு இருக்கின்ற ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் இளம் தலைமுறையா இருக்கிறாங்க. அதனால கடந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால இளம் தலைமுறையை கவர வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஏத்த அரசியலை பண்ணணும். அதுக்கு 60 வயசுக்கு மேல இருக்காங்க தெரியுமா, அவங்கள வச்சுக்கிட்டுலாம் கட்சி நடத்த முடியாது. கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும், வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனோம்னா முதல் ஸ்டெப்பே 60 வயதுக்கு மேல எவன் இருக்கானா அவெல்லாம் பொறுப்பிட்டு போனோம். இதுதான் எழிலன் அவர்கள் பதிந்திருக்கின்ற செய்தியா இருக்கு. இது கட்சிக்காரங்களுக்கு ஓப்பனா திமுக தலைமை சொல்லுகின்ற செய்தியா இருக்கலாம், இல்ல உதயநிதி ஸ்டாலின் எழிலனை பயன்படுத்தி அவங்க அப்பாவுக்கு சொல்லுகின்ற செய்தியா இருக்கலாம். அதாவது எந்த ஒரு சீர்திருத்தமா இருந்தாலும் சரி அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். வெளிப்படையா சொல்லுங்க, எதையும் மறைச்சிடாதீங்க. கட்சியுடைய வளர்ச்சி தான் முக்கியம். என்னப்பா அவனை பத்தி குறை சொல்ற, என்னப்பா என்னை பத்தி குறை சொல்ற, நான் தான்பா கட்சிக்கு தலைவர் அப்படிலாம் கோச்சிக்க மாட்டேன். நான் என் மீதே புகார் இருந்தாலும் வெளிப்படையா சொல்லட்டும், அதை நாம சரியானதாக இருந்தா திருத்திக் கொள்ளலாம் என்று ஸ்டாலின் சொல்லி இருப்பதனால இப்ப எழிலன் அவர்களை பயன்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் அப்பா பதவி விட்டு போப்பா, எதிர்கட்சி தலைவரா நான் ஆயிட்டேன், கட்சி தலைவராக நானே உட்கார்றேன்பா. இன்னைக்கு திமுக தலைவர் யார் என்றால் உதயநிதி ஸ்டாலின். விஜயை விட 3 வயது குறைந்தவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்று நம்ம கருத்தை பதிவிட்டோம் என்றால், இளம் தலைவர் என்று பதிவிட்டோம் என்றால், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திமுக தலைவர் என்று சொன்னால், இளைஞருக்கான அரசியலை இவரால் மட்டுமே முன்னெடுக்க முடியும் என்று சொன்னால், இளைஞருடைய தேவையை இவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உடனடியாக இளைஞர் பட்டாளமானது உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்துருவாங்க. ஊடகமானது நமக்கு துணையா இருக்குது, திரைத்துறையினரும் நமக்கு பின்னணியில் இருக்கின்றார்கள். அதனால விஜயே உதயநிதி ஸ்டாலினை விட 3 வருஷம் மூத்தவர் என்றால் நம்ம கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்களை திமுக பக்கம் திருப்பிடலாம். அதனால அப்பாவை தலைவர் பதவி விட்டு போ அப்படின்னு நேரடியா சொல்ல முடியாத காரணத்தினால எழிலனை கூப்பிட்டு வெளிப்படையாக 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வெளிப்பாங்க பொறுப்பை விட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி கட்சியினுடைய களை எடுப்பு முதல் படி என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 60 வயசு இருக்கான் பார் அவன்லாம் முதல்ல பொறுப்பை விட்டுட்டு போயிட்டு கட்சி பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு எழிலன் பதிவிட்டு இருக்கின்றார். இது திமுகக்குள்ள அதிகார மோதலா இல்ல அப்பனுக்கும் மக்களுக்கும் இடையில உனக்கு தான் 73 வயசாகி போச்சு விட்டு போயேன் அப்படின்னு எழிலனை வச்சு 2 பேரும் முட்டிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் திமுகக்குள்ளேயும் குழப்பம் வந்துவிட்டது. இனி 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் எழிலன் இந்த மாதிரி பதிவிட்டு இருக்கின்றானே, நீங்க அவனை கேட்க மாட்டீங்களா? அப்போ இந்த கட்சிக்காக நாங்க 20 வயசுல இருந்து உழைச்சிருக்கோம். இன்னைக்கு திமுக இவ்வளவு பெரிய கட்சியா இருக்குன்னா இந்த 60 வயது கிழமை உழைக்கலன்னா வேற எவன் உழைச்சான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த கட்டமாக திமுக தலைமையை நோக்கி கேள்வி கணைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு அதிமுகவில் அடிச்சுக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கு திமுக காரனுக்கு கொண்டாட்டமா இருக்கும். நாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆனால் அதிமுக பிரச்சனை ஓய்ஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், திமுகக்குள்ள மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்கும். அதனால எப்பவுமே சரி இந்த தொடக்க புள்ளி திமுகவுல எப்பவுமே பெருசா தான் வெடிக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ளவே கனல் போல எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எரிமலையாக வெடிக்கத்தான் போது, திமுக உடையத்தான் போது, எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. அதாவது இதை பதிவிட்டு இருக்கின்ற எழிலனை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையினுடைய அனுமதி இல்லாம பதிவிட்டிருக்க முடியுமா? குழுவானது ஒவ்வொருத்தரையும் நேரடியா சந்தித்த பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது குழுக்கள் இடத்துல எழிலன் சொல்ல வேண்டிய விஷயத்த பொதுத்தளத்துல போட்டிருக்கான்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாம போட்டிருக்க மாட்டார். ஒண்ணு இல்லைன்னா திமுக தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாம இந்த பதிவை போட்டிருக்க மாட்டார். அதனால திமுக சொல்லுகின்ற செய்தி
இனிமே 60 வயதுக்கு மேல இருக்கிறவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது. ஓடி புடு ஓடி. ஒண்ணு உன் பிள்ளைக்கு வாய்ப்பு, இல்ல உனக்கு வாய்ப்பு. இந்த ரெண்டும் உனக்கு பிடிக்கலனா கட்சி விட்டு ஓடு. ஆஹா நான் போக மாட்டேன். கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் 60 வயசுக்கு மேல இருக்காங்க. இப்ப கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இனிமே நிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு 60 வயசு ஆகுது அப்படின்னு கேட்கறவனும் இருக்கத்தான் செய்வான். மொத்தத்துல திமுகவுல கலைஞர் குடும்பம் உழைச்சதை விட நாங்க நிறைய உழைச்சிருக்கோம். அதனால எழிலன் போட்டதை உடனே நீக்க சொல்லுங்க அப்படின்னு தலைமைக்கு நெருக்கடி வந்தாலும் வரும். எனக்கு தெரிந்து தலைமையினுடைய ஒப்புதலுடன் தான் எழிலன் 60 வயதுல எவன் இருக்கானா அவெல்லாம் விட்டு போக சொல்லு. இதுதான் திமுகவுல களை எடுப்பதற்கும் திமுக வளர்ப்பதற்கும் முதல் படியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ ஓப்பனாக ஒரு சஜெக்ஷன் வந்திருக்கிறது. இதை திமுக தலைமை எப்படி எடுத்துக்கொள்ள போகுது? இல்ல எழிலா இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏன்டா கலகத்தை ஏற்படுத்தின, முதல்ல நீ கட்சி விட்டு போ அப்படின்னு விரட்டி அடிக்க போறாங்களா? அப்படி விரட்டி அடிக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சி தலைவரே சொல்லியிருக்கின்றார், கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும். நோய் என்னன்னு தெரிந்தா மட்டும்தான் மருத்துவம் பார்க்க முடியும். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக வளர்ச்சிக்கு உங்ககிட்ட நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன். அவங்க கிட்ட பொய் மட்டும் சொல்லி போடாதீங்க, உண்மையை உள்ளதுபடி சொல்லுங்க அப்படின்னு திமுக தலைவரே பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ கட்சியை ரிஃபார்ம் பண்ணணும்னா வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் எழிலனை பொறுத்த வரைக்கும் முதல்ல 60 வயசு இருக்கிறவங்க எல்லாம் போக சொல்லு. திமுக ரொம்பவே இட நெருக்கடி இருக்கிறது. 60 வயசுல இருக்கிற அத்தனை பேர் சென்டிமெண்டா பேசி எப்ப பார்த்தாலும் சீட்டு வாங்கிட்டு போயிடுறான். இந்த தேர்தலில் கூட 60 வயசுக்கு மேல இருக்கணும் தான் அதிகமா சீட்டு கொடுத்துருக்கோம். தோத்தவனும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவன் தான் தோத்து இருக்கிறான். அதனால இனிமே இளைஞர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஓட்டு கேட்க போகும்போது விஜய் இடத்துல எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்களோ அதை விட திமுகவுல அதிக இளைஞர் இருக்கணும். அப்பதான் விஜயா இல்ல திமுக என்று களம் மாறும். அதனால ஆண்டாண்டு காலமாக நான் திமுக மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் உட்காந்து பெஞ்சை தேய்க்காதீங்க ஓடி போங்க அப்படின்ற செய்தியை எழிலன் மூலமாக திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு செய்தி சொல்லியிருக்கிறது. இந்த அணுகுண்டு எப்படி திமுகக்குள்ள பெரிய புயலை கிளப்ப போகுது, எப்படி வெடித்து சிதற போகுது என்பதெல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம். எனக்கு தெரிந்து இப்பதான் சிறிதாக கனல் விட்டு இருக்கிறது. இவர் போட்ட உடனே இவர் மாதிரியே இன்னும் பல பேர் ட்வீட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல இந்த எழிலன் போட்டதை பல பேர் அப்ரிசியேட் பண்ணுவாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க. மொத்தத்துல எழிலன் இந்த ட்வீட் போட்ட பிறகு கீழே போய் பார்த்தா நீ சொல்றதுதான் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த எழிலனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். மொத்தத்துல எழிலன் கருத்துக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதனால நிச்சயமாக இந்த கருத்து திமுக தலைமை பரிசீலிக்கும். அதனால திமுகவில் இளைஞர் பட்டாளத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னாரு, மாநாடுகளிலே சொன்னாரு, அதிகப்படியா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கைவிட்டுறாதீங்க, நீங்களே இளைஞர்கள் தான் வந்திருக்கீங்க தலைவரே, அதனால நம்முடைய திமுகவனுடைய இதயமாக இருப்பது இளைஞரணி தான், மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லியும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரல அப்படின்றது எழிலன் அவர்களுடைய ட்வீட்ல இருந்து நல்லா நமக்கு தெரியுது. பார்க்கலாம் அதிமுக மாதிரி செங்குத்து பிளவாக கட்சி பிளக்கப்படுகிறதா, இல்ல 60 வயசுல இருக்கவங்க கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அத்வானி பாஜக விட்டு போனாரு, அந்த மாதிரி போறாங்களான்னு பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.